இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ ஒரு பொண்ணு அடிச்சு எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா ரெண்டு பேரு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஏரிக்குள்ள வலைய போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க வலையில கனமா என்னமோ மாட்டுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்து பார்க்கும்போது ஒரு டென்னு, அந்த டென்னு முழுக்க காங்கிரீட்டா இருக்கு. என்ன கரமண்டாயுது, இதை தூக்குனதுனால வலை தான் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு அந்த காங்கிரீட் லைட்டா உடைஞ்சு கீழே ஒழுக உள்ளுக்குள்ள ஒரு மண்டவோடு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஹண்ட்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இல்ல ஒரு வெறித்தனமான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை முழுசா பாருங்க. ஒரு பக்கம் பேய், ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பா போகும். ஓகே, வளவலான்னு பேசாம இப்போ கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா ஒரு ஆஃபரோட வந்திருக்க மக்களே. உங்கள நிறைய பேரு பிக்சர் போட்டு வாலெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஏற்கனவே 999க்கு பிக்சர் போட்டு வாலெட்லாம் சேல் பண்ணிட்டு இருக்க மக்களே, இப்போ ஒரு புதுசா ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். பெல்ட் அண்ட் வாலெட் சேர்ந்து வாங்கும் போது உங்களுக்கு பிக்சர் ஃப்ரீயாவே போட்டு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம பிக்சர் மட்டும் போட்டு வாலெட் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 699 மட்டும் தான். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அடுத்து நமக்கு ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் எஸ்ஐ ஒரு கைதியை அடிச்சே கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிய அந்த ரிப்போர்ட்டை சீஃப் டாக்டர், நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த டீம் இது எல்லாத்தையும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சு, எப்படிலாம் காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அந்த எஸ்ஐ வராரு. போட்டி சார், நான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன். வேணுமுத்துக்குனே அவனை அடிச்சு கொலை பண்ணும் அப்படின்லாம் அடிச்சு கொலை பண்ணல, தெரியாம அடிச்சிட்டேன், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு சரியான காண்டு. மொத்தமா உடம்பு முழுக்க 18 இடத்துல ப்ரூட்டலா அட்டாக் பண்ணி மூஞ்சி, கை, காலு அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் பார்ட் வரைக்கும் அடிச்சு உடைச்சிருக்கீங்க. அவன் பயங்கர வலியோட இறந்து போயிருக்கான். கண்டிப்பா வந்துட்டு தெரியாம அடிச்சு இறந்து போனான் அப்படின்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசாம சீஃப் கிட்டயே கெஞ்சுகிட்டு இருக்காரு. சீஃபும் பயங்கர நேர்மையான அதிகாரி போல. இங்க பாருங்க எஸ்ஐ, என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. அநியாயமா பயங்கர கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. என்னுடைய ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்றேன், நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க அப்படின்றாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேர்மையான ஆபீசரை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. நீங்க சூப்பர் சார், நான் போயிட்டு உங்களுக்கு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து ஒரு ஆளுங்கட்சி மினிஸ்டர் காமிக்கிறாங்க. இவரை பாக்குறதுக்காக கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன்ல என்ன மாதிரிலாம் ஆட் பண்ண போறோம், என்ன மாதிரிலாம் கேம்பிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கம்பெனியே இந்த ஆளுக்காக மட்டும் செப்பரேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியை சேர்ந்த 2 பேர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண போறோம், ரீல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ மொபைல்ல மூழ்கி கிடக்குறாங்க. மொபைல்ல தான் முழுக்க ஆட் பண்ண போறோம். நீங்க இதுவரைக்கும் நிறையவே நல்ல சேவைகளை தொடங்கி வச்சிருக்கீங்க, அது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போறோம் அப்படின்னு பிஏ கிட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவுமே முடியவே கிடையாது, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அப்படியே நிக்குது அப்படின்னு ஏன் முடியலன்னு கேட்க நம்ம சட்டசபையில ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் காசும் அந்த பெர்மிஷனும் கிடைக்குது, அதுக்கப்புறம் முடிக்க ஒர்க் பண்ணலாம் காசும் பெர்மிஷனும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றாரு. டே, நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல எதிர்கட்சிக்காரனை தாக்குங்க. என்ன மேல ஏத்தி பேசுறதை விட அந்த ஆளை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடிச்சு தரமட்டத்துக்கு மாத்த முடியுமோ அந்த மாதிரி கேம்பிங் பண்ணுங்க, அதுதான் முக்கியம், அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா நிறையவே பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு எஸ்ஐ வந்துட்டு கைதியை அடிச்சே கொலை பண்ணிட்டாரு இல்லையா, அதை பத்தி கேட்க வந்திருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக்ல சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமநாதா ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரநார்மல் ஆராய்ச்சியாளர், இன்வெஸ்டிகேட்டர், அதுக்கப்புறம் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காராம், டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கியிருக்காராம், அதுக்கப்புறம் ஏதோ அவார்ட்லாம் வாங்கியிருக்காராம். அதை பத்திலாம் சொல்லிட்டு அந்த மகான் நாளைக்கு வந்துட்டு நம்ம கேம்பஸ்க்கு வர போறாரு. 7 நாள் நம்ம கூடவே ஸ்டே பண்ணி அவருடைய அறிவு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது டாக்டர் ரெபேக்கா தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த சீஃபுக்கு அடுத்த பொறுப்புல இந்த டாக்டர் ரெபேக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கை தட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அங்க இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு
இருப்பாரு. அவருக்கும் பயங்கரமா வெறுப்பாகுது. உங்களுக்கு மட்டும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம மெடிசனை படிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பேய் பிசாசு பூதம் அதெல்லாம் ஓட்டுறேன், அதை பத்தி ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒருத்தர் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அவரு இங்க வந்து என்ன பண்ண போறாரு, அவரால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாருங்க டாக்டர், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க, அதுக்காக பொய் கெயின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா வாதாடும் போது ஹீரோயினும் அங்க கலந்துக்கிறாங்க. நம்ம வந்துட்டு மெடிசனை பிராக்டிகலா பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேய் பூதம் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அவர் என்ன வந்து பண்ண போறாரு, அந்த டாக்டர் சொல்ற மாதிரி இது எல்லாம் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்ல, முக்கியமா அவர் இங்க வந்து 7 நாள் எல்லாமே சொல்லி கொடுக்க போறாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ பகிர்ந்துக்க போறாரு அப்படின்னா அது ஒரு ஷோ மாதிரியும் பண்ணுவாங்களாம். இதுக்கு மொத்தமா அவருக்கு 15 லட்சம் பே பண்ணும். இது வந்துட்டு ரொம்பவே வேஸ்ட் தான். அதுக்கு பதிலா இந்த காலேஜ்ல ஒரு கேம்பஸை நம்ம கட்டாமலே இருக்கும், பினிஷ் பண்ணாம இருக்கும், அதை பினிஷ் பண்ணலாம் அப்படின்னும் போது, ஏமா நீ காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவர் இங்க வராரு அப்படின்னா அதுக்கு ஸ்பான்சர் இருக்காங்க, அவங்க பே பண்ணிப்பாங்க, ஃப்ரீயா தான் அவர் இங்க வந்துட்டு போறாரு. அந்த நீங்க வந்துட்டு ஒரு கடைசி நிலை ஒர்க்கரா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்களும் டாக்டர் தான், ஆனா இவங்க பெரிய டாக்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ வெளியே போ, நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் போட்டி சார் கிட்ட போட்டு கொடுக்கும் போது, கீர்த்தி நீங்க என்ன பண்ற, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட இவங்க கடுப்பா வெளியே போயிட்டாங்க. அடுத்து அந்த சாமியாரை காமிக்கிறாங்க. இவரு பேரா சைக்காலஜில பயங்கரமான சாதனை எல்லாம் பண்ணிருக்காரா. வந்தவரு நிறைய விஷயம் பேசுறாரு. முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, பேரா சைக்காலஜி ஒரு சயின்ஸ், பேரா சைக்காலஜி வந்துட்டு ஒரு சாஸ்திரம், இதெல்லாம் யாரு நம்புறீங்க, இது எல்லாத்தையும் உண்மைன்னு யாரு நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிறைய பேர் கை தூக்குறாங்க. சரி ஓகே, கையை கீழே இறக்குங்க. இப்ப வந்துட்டு பேரா சைக்காலஜி வந்துட்டு ஒரு முட்டாள்தனம், ஒரு கண்கட்டி வித்தை, இதை வந்துட்டு யாரு நம்பல கையை தூக்குங்க அப்படின்னும் போது ஹீரோயின் மட்டும் தான் தூக்குறாங்க. நீங்க மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்றாங்க. மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, பேரா சைக்காலஜி வந்துட்டு உண்மையிலேயே ஒரு சயின்ஸ், அது உண்மையிலேயே யூஸ் பண்ண முடியும், அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நிரூபிக்கவும் முடியும், நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அமைதியா உட்காருங்க, கண்ணை முடிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது கண்ணை மூடிட்டு இருக்காங்க. மே ஐ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப அவங்க கண்ணை திறக்கிறாங்க. இவர் மேல கை வச்சவொன்னு இவங்க மயக்கமாயிட்டாங்க. ஒரு சொடக்குல நம்ம ஹீரோயினை மயக்கமாக்கிட்டாரு. அங்க இருக்கிற எல்லாரும் சம ஷாக்கு, யாரும் பயப்பட வேணாம், ஒரு சின்ன ட்ரிக் தான், அவங்க வந்துட்டு மயங்கிட்டாங்க, அவங்கள வந்துட்டு மன ரீதியா கட்டுப்படுத்திட்டேன், அதாவது டெலிபதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இப்ப நான் இவங்க கிட்ட பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஒரே சொடக்குல எழுப்பி விடுறாரு. அடுத்து ஒரு கருப்பு துணியை கொண்டு போயிட்டு கண்ணை கட்டி விட்டு, இப்ப இவங்களால எதையும் கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் காமிக்கிற ஒரு பிக்சரை பாருங்க, முதல்ல அந்த பிக்சரை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டு மனசால சொல்ல ஆரம்பிங்க. தொடர்ந்து என்ன விஷயம் பாத்தீங்களோ அதை ஞாபகப்படுத்தி கீர்த்தி கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கீர்த்தியாலையும் கண்ணை கட்டி இருந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் அந்த விஷயத்தை ஃபீல் பண்ண முடியும், நல்லாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கிரீன்ல ஒரு பிக்சரை வைக்கிறாரு. அது என்ன பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆரோ குளமோ என்னன்னு தெரியல, அதுல ஒரு படகு, அதுல 2 பேரு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரே இருட்டா இருக்கு. இதை எல்லாரும் நல்லா பாருங்க, சத்தமா வெளியே சொல்லாதீங்க, வெளியே கேட்கிற மாதிரி பேசவும் வேணாம் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இவரு சொன்ன மாதிரியே கண்ணை மூடிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் எதையோ ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு மேல நிக்க வச்சு, நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆறா குளமான்னு தெரியல, கொஞ்சம் இருட்டா இருக்கு, ஒரு படகுல 2 பேரு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ கண் கட்ட அவுத்துட்டு அங்க பாருமா அப்படின்னு சொல்லும் போது, நான் பார்த்தேன், இதையே தான் பார்த்தேன், என்னால நம்பவே முடியல அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா கையை தட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு ஏரியில 2 பேரு மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்க வலையில என்னமோ பயங்கர வெயிட்டா மாட்டுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கீழே இறங்கி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய கெமிக்கல் ட்ரம் மாதிரி என்னமோ மாட்டுது, இது என்னன்னு தெரியல, ட்ரம் மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே எது வெளியே கொண்டு போலாம், வெறுமனா வலையை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்மை வந்துட்டு கரைக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வலையே அந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது, அந்த ட்ரம்முக்குள்ள காங்கிரீட்டை ஊத்தி வச்சிருக்காங்க. காலப்போக்குல தண்ணிக்குள்ள இருந்ததுனால அந்த காங்கிரீட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பலவீனமாயிட்டு லைட்டா உடஞ்சி கீழே ஒழுக, உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு எலும்பை பார்த்துட்டு மீன் பிடிக்கிற 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு போலீஸ், ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. முக்கியமா மீடியா பீப்புளும் வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் மீன் பிடிக்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதே டைம்ல எஸ்பி ஸ்பாட்டுக்கு வராரு. அந்தாங்க ஏஎஸ்பியும் இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஃபாரன்சிக் டீமோட வந்திருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள
வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தரை இந்த ட்ரம்முக்குள்ள வச்சு காங்கிரீட் கலவைய உள்ளுக்குள்ள வச்சு அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. முக்கியமா அந்த எலும்புடைய வாய்க்குள்ள பால் மாதிரி என்னமோ இருக்கு, அதையும் ஹீரோயின் கண்டுபிடிச்சு பேக் பண்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. ஏஎஸ்பி, எஸ்பி, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், இவங்க 3 பேரும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின், சீஃப், அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் இவங்களும் இருக்காங்க. இறந்து போனது கண்டிப்பா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு 24ல இருந்து 25 வயசு வரைக்கும் இறந்து போகும்போது இருந்திருக்கலாம். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை இந்த பேரலுக்குள்ள வச்சு மொத்தமா அந்த காங்கிரீட் கலவைய உள்ளுக்குள்ள ஊத்தி கொலை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வச்சு கை காலை கட்டி அந்த காங்கிரீட் கலவைய உள்ளுக்குள்ள ஊத்துற வரைக்கும் உயிரோடு இருந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா தான் மூச்சு விட முடியாம அந்த காங்கிரீட் கலவையில மூக்கு வாய்க்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு மூச்சடைச்சு இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணுடைய பின் மண்டை ஓட்டுல பயங்கரமான ஒரு காயம் இருக்கு. ஆனா பயங்கர ஸ்ட்ராங், அந்த காயத்தால இறந்து போன அப்படின்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எஸ்பி அங்க பால பாக்குறாரு. இது என்ன பால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பால்ல இருந்து தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு டேபிள் டென்னிஸ் பால். முக்கியமா CM40+ அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பால் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் ஆமா அப்படின்றாங்க. கண்டிப்பா இந்த பால் இந்த டெட் பாடியோட இருக்கு அப்படின்னா அது ஒரு அன்யூஷுவலான விஷயம். இந்த பாலை வச்சு கூட இந்த பொண்ணு யாரு, இறந்து போன பொண்ணு யாரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் தான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஏதாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கால் பண்றோம் அப்படின்னும் போது எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த எவிடன்ஸையும் சிலது கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஒரு பால் மட்டும் நம்ம ஹீரோயின் பக்கமா வந்து ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மந்திரியை காமிக்கிறாங்க. இவரு எஸ்பி, ஏஎஸ்பி, அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம் தான் நடக்குது? ஒரு பக்கம் லாக்அப்ல உங்க போலீஸே கொலை பண்றாரு, இன்னொரு பக்கம் பேரலுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணுடைய டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஐ மீன் எலும்பு கூடு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இந்த 2 கேஸுமே எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல நான் வின் பண்ணுவனா மாட்டேனா அப்படின்னு வேற ஒரு பெரிய தலைவலி. எப்படி ஆச்சு? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா யாரு மேலேச்சு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ளுக்குள்ள போடுங்க, பாத்துக்கிறேன். ஏஎஸ்பி, நீ தான் இந்த கேஸோடைய இன்சார்ஜ். எப்படியாச்சும் இந்த கேஸ முடிக்க பாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி கேஸ் முடிக்கல அப்படின்னா உன்னை முடிச்சிடுவேன் அப்படின்னும் போது கண்டிப்பா முடிக்கிறேன் அப்படின்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சாமியாரு, சீஃப், மத்த எல்லாரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு காலேஜ் கேம்பஸ்க்கு பின்னாடி ஒரு பழைய மார்ச்சுரி இருக்கு. அடையாளம் தெரியாத பிணங்கள், அதுக்கப்புறம் யாரும் கிளைம் பண்ணாத பிணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணது, தற்கொலை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிணங்களையும் இங்கதான் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம் முன்னாடி. இப்ப கூட யாருமே நைட் டைம்ல இந்த பக்கம் போகவே மாட்டாங்க. ஏதோ சவுண்ட் கேக்குது, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, யாரோ அலற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போக மாட்டாங்க. இப்ப நீங்க கண்டிப்பா உள்ளுக்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேட்கும் போது நான் இந்த மாதிரி விஷயங்களை தான் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா டைம்லயும் பேயை கண்டுபிடிக்க முடியும், எல்லா டைம்லயும் பேயை அடக்க முடியும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம தேடி போற விஷயம் நம்ம கைக்கு மாட்டோம். பல நேரங்கள்ல நம்மளால சக்சஸே பார்க்க முடியாது, பேயே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் காலேஜ் கேம்பஸ்குள்ள இருக்கு அப்படின்னா ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா நான் உள்ளுக்குள்ள போயிட்டு ஆராய்ச்சி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ள இருந்து ஒரு டிடெக்டர் மாதிரி எடுக்கிறாரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் மக்களே. இது அந்த மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையன் கேட்கும் போது அதே மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்குள்ள போயிட்டு பேய் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி நாங்க நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரெபாக்கா கடுப்பாகிறாங்க. நீ இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசக்கூடாது அப்படின்னும் போது நான் மரியாதை இல்லாம பேசல, கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா நீ வேணா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு வா, பயமா இருக்கு அப்படின்னா போக வேணாம், நானே போறேன், ஆனா போனோம் அப்படின்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லும் போது நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நான் போறேன் அப்படின்னு சொல்ல அந்த டைரக்டரையும் அதுக்கப்புறம் ஒரு லைட்டையும் கையில கொடுக்க இவங்க அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. லைட்டா பயமா தான் இருக்கு, இருந்தாலும் பேயும் கிடையாது நாயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க, பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ள வந்துட்டு ஒரு ஹால் மாதிரி இருக்கு. அங்கதான் டெட் பாடியை படுக்க வைப்பாங்க போல. அதுல ஒரு பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேனை மாட்டி வச்சிருக்காங்க.
கனெக்ஷனே இல்லாம அது பாட்னு ஆட்டோமேட்டிக்கா வேகமா ஓடுது. அங்க என்னமோ அமானுஷமா நடக்குது. இந்த டைம்ல ஒரு டேபிள் டென்னிஸ் பால் டமால் 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 அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒழுகும் போது ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, இல்ல அடிக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட் கேட்க லைட்டா ஹீரோயின் பயப்படுறாங்க. இந்த டைம்ல பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மிஷின்ல லைட் எரியுது. பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்குது. இவங்க பயந்துட்டே அங்க இங்கன்னு திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்க பொத்துன்னு கீழே விழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கீழே விழுந்தவனே மயக்கமாயிட்டாங்க. சவுண்ட் கேட்டு எல்லாரும் உள்ள ஓடி வந்து நம்ம ஹீரோயினை எழுப்பி கீர்த்தி எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தலையே சுத்தி போச்சு. அடுத்து உள்ளுக்குள்ள காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அரவிந்த் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அடியே பைத்தியம் முச்ச வெட்டுக்கிளி, அந்த ஆள் தான் உள்ளுக்குள்ள பேய் இருக்கு நாய் இருக்கு உள்ள போனா அது ஆகும் இதாகும் சொல்றாரு. நீயும் உள்ளுக்குள்ள போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உள்ளுக்குள்ள போனேன், இந்த மாதிரிலாம் ஆச்சு, எனக்கு கண்டிப்பா ஏதோ ஃபீல் ஆச்சு, உள்ள அந்த மிஷின் ஒர்க் ஆச்சு, அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு டென்னிஸ் பால் நாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, பேயும் கிடையாது நாயும் கிடையாது, அந்த மிஷின் ஒரு ஃபேக்கு. அண்ட் நீ உள்ளுக்குள்ள போனோனே பயத்தால உனக்கு ஒரு இல்யூஷன் வந்திருக்கு, அந்த இல்யூஷனை பார்த்து பயந்து போயிருக்க, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னும் போது டே அரவிந்த் எனக்கு இல்யூஷனுக்கும் ரியலுக்கும் வித்தியாசம் தெரியாதா, நான் கண்டிப்பா ஏதோ ஃபீல் பண்ணேன் அப்படின்னும் போது எதை ஃபீல் பண்ண பேயவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. நீ ரொம்பவே மனசை போட்டு குழப்பிக்காத, சைக்காட்ரிக் டாக்டர் ஒரு நல்ல டாக்டரா போயிட்டு பாரு, நம்ம பிரகாஷ் சைக்காட்ரிக் தானே, நீ போயிட்டு மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ் அந்த பேரலை வச்சு அந்த பேரல் யாரு வாங்கினான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், இந்த வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்பி இந்த பேரலை வச்சு இது என்ன மாதிரியான பேரல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கலா மக்களே, நம்ம ஒரு கெமிக்கல் கிடையாது, ஜாப்பனீஸ் கெமிக்கலா, ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி மட்டும்தான் இந்த கெமிக்கலை தயாரிக்கிறாங்க. அந்த கம்பெனி மூலமா யாரோ இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஜாப்பனீஸ் கம்பெனியவும் கான்டாக்ட் பண்ணி 2017 அண்ட் 2018 இந்த டைம்ல இந்தியால முக்கியமா கேரளால யாருக்கெல்லாம் இந்த பேரல சப்ளை பண்ணாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே வாங்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி விசாரிக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்பி எஸ்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2017 2018 இந்த டைம்ல மட்டும் கேரளால இருந்து 50,000 பேருக்கு மேல காணாம போயிருக்காங்க. அதுல 20,000 பேரு பெண்களா மக்களே. அந்த 20,000 பேர்ல யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? முக்கியமா கேரளாவே ஒரு டூரிஸ்ட் அதிகமா வரக்கூடிய மாநிலம். மேபி வெளியேந்து யாராவது கூட இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் எப்படியாச்சும் கண்டுபிடிப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கிட்ட சொல்ல, நான் டைம் கொடுக்கறனோ இல்லையோ அந்த மினிஸ்டர் உனக்கு டைம் கொடுத்துட்டாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிக்கணும், அதான் உன்னுடைய டைம் டேட், அதுக்குள்ள எப்படியாச்சும் முடி அப்படின்னு சொல்லிட்டு போக அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு அங்கிளை காமிக்கிறாங்க. இவர் பொண்ணுங்களை பத்தி வேற ஏதோ ஒரு அங்கிள் லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. கருப்பு வெள்ளை என்ன ஏஜ் வேணுமோ எல்லா ஏஜ்லயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஏஎஸ்ஐ அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டரும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல இந்த நியூஸ பத்தி பாத்தியான்னு கேட்கும் போது பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கோம், நீ தான் நிறையவே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்க, முக்கியமா 2017 2018 இந்த டைம்ல ஜப்பான்ல இருந்து முக்கியமா இந்த கெமிக்கலை வாங்கியிருக்க அப்படின்னும் போது ஆமா வாங்கினேன், அந்த டைம்ல இந்தியால கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன், மத்தபடி நான் ஒண்ணுமே பண்ணல, நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னும் போது அதையும் பார்க்கலாம், அதுதான் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இன்ஸ்பெக்டர் லைட்டா பேசி லைட்டரை வாங்குறாரு. இந்த ஏஎஸ்பி பேசிக்கிட்டே இருக்கும் போது லைட்டரை கேட்டு அந்த லைட்டரை கீழே உழ வச்சு கையில வாங்காம பிங்கர் பிரிண்ட் எடுக்கணும், ஏதோ ஒரு ஆணுடைய பிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க பாத்தீங்களா, அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆளுக்கே தெரியாம பிங்கர் பிரிண்ட் இந்த ஆளுக்கு இருந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பான், அந்த பையன் இறந்து போயிட்டு இருப்பான். அவனுக்காக சாமி கும்பிட்டு காக்காவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காக்காவே வரல. ஹீரோயின் குடும்பத்துல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க. அன்னைக்கு நைட்டு தம்பிய பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. தம்பியும் இவங்களும் செம்ம க்ளோஸ். அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க பாட்டி அங்க வராங்க. என்னமா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பாட்டி உண்மையிலேயே பேயி பூதம் ஆவிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ தான் எல்லாமே நம்பவே மாட்டியே, திடீர்னு என்ன புதுசா
புதுசா கேள்வி கேக்குற அப்படின்னும் போது சும்மா சொல்லுங்க, நான் ரீசெண்டா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதை பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னும் போது இருக்கு. நான் உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன், முதல்ல கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். ஒரு சிலை இருக்கு அப்படின்னா அந்த சிலைய கண்டிப்பா ஒரு சிற்பி தான் உருவாயிருப்பாரு. மனுஷங்களா நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கிரியேட்டர் தான் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சி நீ கடவுள் இருக்காருன்னு நம்புற, அதே போல கண்டிப்பா பேய் பூதமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்துட்டு உலகத்துல யாராவது பிறகுறாங்க அப்படின்னா ஆன்மா அண்ட் உடம்பு இது ரெண்டும் சேர்ந்து தான் பிறப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபியூச்சர்ல ஏதோ ஒன்று ஆகுது, உடம்புக்கு வயசாயிட்டு ஆன்மாக்கு வயசாகாம யாரோ சீக்கிரமா இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க ஆன்மா மட்டும் உயிரோட இருக்கும், அந்த சரீரம் மட்டும்தான் இறந்து போகும். உன்னுடைய தம்பியும் இங்க எங்கேயோ நம்மள பாத்துக்கிட்டு இருப்பான் நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரண்ட் கட் ஆகுது, பயங்கரமா இடி இடிக்குது, ஒரு மாதிரி வெளிச்சம் வர ஒரு செகண்ட் பாட்டியும் பேத்தியும் பயந்தே போயிட்டாங்க. அடுத்து ஹீரோயின் கிளம்பி அந்த காலேஜ் கேம்பஸ்க்கு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த ரோட்ல இவங்களை தவிர வேற யாரையுமே காணும், லைட்டா பயப்படுறாங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இவங்களை அட்டாக் பண்ண வருதா இல்ல இவங்க கிட்ட ஏதாவது சொல்ல வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ ஒரு சக்தி அங்க வருது, இவங்களை வந்து பிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க, அது சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அந்த இவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்களோ அந்த ரூம் கதவை தட்ட ஃப்ரெண்டு வந்து ஓபன் பண்றா. அடியே என்னடி காலங்காத்தால பயந்துட்டு ஓடி வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. பேய் பின்னாடி வருது அப்படின்னா இவ கெக்க பக்கான்னு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த சாமியாருடைய புக்க பாக்குறாங்க. நம்ம ஏன் நேரடியா அந்த ஆள்கிட்டயே போயிட்டு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு மீட் பண்ணி இவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதோ எல்லாமே சொல்றாங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சவால் விட்டு அந்த மார்ச்சுரிக்குள்ள போகும்போது அங்க யாரோ என்ன ஏதோ பண்ண பார்த்தாங்க, ஒரு பாலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி வந்துட்டு ஏதோ ஒரு பேய் மாதிரி, பேய்னு என்னால ஓபனா சொல்ல முடியல, ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன ஏதோ பண்ண பாக்குது, கான்டாக்ட் பண்ண பாக்குதா இல்லனா என்ன கொல்ல பாக்குதா, அட்டாக் பண்ண பாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்படின்னும் போது ஏதோ ஒரு சக்தி வந்துட்டு உன்னை ஏதோ பண்ண பாக்குது அப்படின்னா முதல்ல நீ பாஸ்ட்ல யாரையாவது நீ ஹர்ட் பண்ணிருந்த, உன்னால யாராவது இறந்து போயிட்டாங்க இல்ல உன்னால யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு உன்னை ஏதோ பண்ண பாக்கும், கொல்ல பாக்கும் இல்ல அட்டாக் பண்ண பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அது இல்லாம உனக்கும் அந்த பேய்க்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது, நீ ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா அந்த பேய் வந்துட்டு உன்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுது, உங்ககிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுது. நீ அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா பயப்படாம ஃபேஸ் பண்ணு. அந்த பேய் கொல்லணும்னு நினைச்சிருந்தா, அட்டாக் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாடியே உன்னை அட்டாக் பண்ணிருக்கலாம், கொலை பண்ணிருக்கலாம். ஆனா வேற என்னமோ அந்த பேய் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணு, நீ பேசிப்பாரு. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயப்படாத, உயிரோட இருக்கவங்கள விட இறந்து போன பேய நீ முழுமையா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரை கையில கொடுத்து அனுப்புறாரு. அடுத்து இவங்க ஸ்டே பண்ணிருக்க அந்த ரூம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேய் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி யாராவது பாத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாமே நெட்ல தேடிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு வந்து கலாய்க்கிறா. என்னமா பாக்குற, இப்போ மறுபடியும் ஏதாவது இல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போடி குளிக்காம வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காத, போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல மறுபடியும் அந்த ரூம்குள்ள என்னமோ அமானுஷமா நடக்குது, ஏதோ சவுண்ட் கேக்குது. முக்கியமா அந்த பால் பிம் பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் விழுந்தா எப்படி சவுண்ட் கேக்குமோ அந்த சவுண்ட் கேட்க இவங்க போயிட்டு அந்த பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அந்த மிஷினை பாக்குறாங்க. மிஷின்ல லைட்டா லைட் எரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சில விஷுவல்லாம் தெரியுது, யாரோ ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க, கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் தெரியுது. இப்போ வந்துட்டு டக்குன்னு கதவு திறக்குது, ஒரு மாதிரி காத்தடிக்குது, அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி வழி காமிக்கிற மாதிரி இவங்க அப்படியே நடந்து வெளியே போனா ஒரு ஐடி கார்டு ஒண்ணு கீழே விழுகுது. அந்த ஐடி கார்டுல சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேர் போட்டிருக்கு. இவங்க ஐடி கார்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த டைம்ல ஐடி கார்டு மொத்தமா எரிஞ்சு ஒரு பூச்சி மாதிரி மாற அந்த பூச்சி பறக்குது, பூச்சியை ஃபாலோ பண்றாங்க. அப்படியே பின்னாடியே போனா காலேஜுக்குள்ள போகுது. இப்போ யாராவது கேம்லாம் விளையாடி வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த அவார்ட்லாம் வாங்கி ஒரு இடத்துல வைப்பாங்க பாத்தீங்களா. 2017ல டேபிள் டென்னிஸ் வந்துட்டு விளையாடி யாரோ வின் பண்ணி அவார்டை வாங்கி இங்க வச்சிருக்காங்க. அந்த அவார்டை ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு மறுபடியும் இவங்க வந்துட்டு ரூம்குள்ளேயே இருக்காங்க. ஃப்ரெண்டு காரி குளிச்சுட்டு வெளியே வந்துட்டா, இங்க நின்னு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ கரண்ட் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரண்ட் எல்லாம் போவே இல்லையே, நல்லதா இருக்கு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க மண்டைய போட்டு குழப்பிக்கிறாங்க. இவங்க பார்த்த விஷயத்த இவங்களாலேயே நம்ப முடியல. மறுநாள் காலையில லைப்ரரிக்கு போயிட்டு 2017 டேபிள் டென்னிஸ்ல யாரு வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாரான்னு ஒரு பொண்ணு வின் பண்ணிருக்கா. இந்த பொண்ணுடைய ஐடி கார்டை தான் நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அந்த ஐடி கார்டு தான் ஒரு பூச்சி
பூச்சா மாறி அதுக்கப்புறம் அந்த அவார்டு கிட்ட கொண்டு போயிருக்கோம். சோ ஏதோ ஒரு சக்தி இந்த பொண்ணை பத்தி நம்மள தேட சொல்லுது போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாரானா யாரு, சாரா வந்துட்டு எப்படி வின் பண்ணா, சாராவுடைய மத்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூடவே அரவிந்தன் ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட நெட்ல புக்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் விசாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சாரா வந்துட்டு ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லாம சாராக்கு இந்த டேபிள் டென்னிஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப போட்டி நடந்தாலும் கண்டிப்பா கலந்துப்பாங்க, கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் கலந்துட்டு வின் பண்ண இவங்களுக்கு தான் அந்த அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டை கொண்டு போயிட்டு காலேஜ்ல எங்க வைப்பாங்களோ அங்க வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதை தான் ஹீரோயின் பார்த்திருப்பாங்க மக்களே. இப்போ இவங்க எல்லாருமே சீனியர், ஐ மீன் டாக்டர் தான், ஆனா படிச்சு முடிக்க போறாங்க, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. யாராவது ஜூனியரா ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்கள காலேஜுக்கு பின்னாடி ஒரு மார்ச்சுரி இருக்கும், அங்க கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ள பேய் இருக்கு, பூதம் இருக்கு, எப்பயுமே இறந்து போயிட்டு அவங்களை கொண்டு வந்து இங்கதான் புதைச்சி வைப்பாங்க, மறைச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம்புறுத்தி உள்ளுக்குள்ள விட்டு வந்துருவாங்க. இல்ல அப்படின்னா உள்ளுக்குள்ள பாலை கொண்டு போயிட்டு வச்சுட்டு அந்த பாலை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா, இல்ல அப்படின்னா வெளியவே விடமாட்டோம், அந்த பேய் உன்னை வெளியே விடாது அப்படின்னு சொல்லிட்டு பயம்புறுத்துவாங்க, ரேகிங் பண்ணுவாங்க. சாராக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு தெரியும். இவன் தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மத்தவங்க இவங்க ஒரு 4-5 பேருக்கு இதே வேலை தான். இந்த விஷயத்தை பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சீஃப் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இப்போ பிரின்சிபலா இருக்காரு போல. அவரு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வார்ன் பண்றாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது, நீங்க எல்லாருமே படிச்ச டாக்டர்ஸ், நீங்க வந்துட்டு பொறுப்பா நடந்துக்கணும், அடுத்தவங்களை பயம்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம காலேஜுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போராட்டம்லாம் கூட பண்ணுவாங்களாம். இது ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலும் கூட. நிறைய திறமையான டாக்டர்ஸை வந்துட்டு வேற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள கொண்டு வந்து போட்டுறாங்க. இங்க வர பேஷண்ட்டுக்கு சரியான முறையில ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல, எங்களாலையும் ஒழுங்கா எதுவுமே கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. நம்ம சாராவும் போராடுறாங்க. மினிஸ்டர் வரும்போது இந்த மாதிரி இங்க நல்லா ட்ரெயின் ஆன டாக்டர் எல்லாரையும் வேற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா இங்க வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு யாரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அது என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருன்னு கிளம்புறாரு. இந்த போராட்டம் பயங்கரமா வெடிக்குது, தள்ளுமுள்ளா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு மக்களே. இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ், அந்த ட்ரம்முக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடி, ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சாங்களே, அது சாராவுடையது. இதே காலேஜ்ல படிச்ச அந்த டைம்ல காணாம போன சாராவுடைய அந்த எலும்பு கூட தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓட. இத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டைம்ல அந்த தாடிக்காரன் வரான். வந்த தாடிக்காரன் நியூஸ பார்த்துட்டு ஒண்ணுமே பேசாம அவன் பாட்டுன்னு கிளம்புறான். இதை ஹீரோயினும் பாக்குறாங்க. அடுத்து சாராவுடைய போட்டோவை வச்சு எல்லாரும் மெழுகுவத்தி எல்லாம் ஏத்துறாங்க, சாமி எல்லாம் கும்பிடுறாங்க. அந்த டைம்ல இந்த மொட்டை டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அங்க வரும்போது வேற ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. அந்த டைம்ல சாராவை பார்த்திருப்பாரு. சாரா வந்துட்டு கொஞ்சம் ஜூனியர், அந்த பொண்ணு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணா, நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால உங்க ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவரு மனசுடைஞ்சு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. இதை யோசிச்சு பாக்குறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தாடிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், இவன் தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப தெரியல. ஆனா இவன் போயிட்டு கேக்குறான், நீ யாரையும் லவ் பண்றியாமே, அது யாரு அப்படின்னு சொல்லும் போது அதை நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான், யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு கட்டத்துல இந்த பையன் வந்துட்டு ஏதோ மெடிக்கல் கேம்புக்காக வெளியே கிளம்புறான். அந்த டைம்ல இந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு மெடிக்கல் கேம்புக்கு போறேன், திரும்பி வர ஒரு 5-6 நாள் ஆகும் அப்படின்னும் போது, சரி ஓகே போயிட்டு வா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னும் போது, என்ன விஷயம் அப்படின்னு இந்த பொண்ணு லவ் பண்றா. அதை நேரடியா லவ்னு சொல்லாம லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பையன் சந்தோஷமா கிளம்புறான். இதுக்கு நடுவுல தான் சாரா காணாம போயிட்டு இருப்பாங்க. காணாம போன கேஸ போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்ல யாருமெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு பொழக்கிறாங்க. சாரா எங்க, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, இதே டைம்ல தாடிக்காரன் அந்த கேம்புக்கு எல்லாம் போயிட்டு கேம்ப முடிச்சுட்டு மறுபடியும் காலேஜுக்கு வரும்போது சாராவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறான். சாராவை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ தேடி இருப்பான், கிடைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த பந்துடைய சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு என்னமோ தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த பந்து பறந்து வந்து அங்க நம்ம ஹீரோயினுடைய லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்ல ஒரு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பண்ண ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தானா மறைஞ்சும் போகுது. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. சாராவுடைய ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு தான். அதை போட்டு லாகின் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா ஒரு மெயில் வந்துட்டு
ட்ரிஃப்ட்லயே இருக்கு. அத பார்த்த ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சாரா ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல மதிய சாப்பாடு சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் ஆயிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க நிறைய பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ்ல முக்கியமா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த பசங்க எல்லாரையும் எமர்ஜென்சிக்காக பக்கத்துல இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வேற எதுவுமே கிடையாது, இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இதே தான். நிறைய பேர் வந்திருக்காங்களா, நம்ம உடனே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு பார்க்கும்போது யாரையும் காணோம். அங்க இருக்கிற இன்னொரு பையன் கிட்ட இந்த மெசேஜை காமிச்சு, என்னடா இது யாரையும் காணோம், மெசேஜ் மட்டும் வந்திருக்கு அப்படின்னும் போது மேபி சும்மா ஃபேக் மெசேஜா இருக்கும் அப்படின்னு அந்த டைம்ல கரெக்டா நிறையவே ஆம்புலன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. சின்ன சின்ன பசங்களை தூக்கிட்டு வராங்க. என்ன முதல்ல பேஷண்ட் வராம மெசேஜ் முதல்ல வருது, பேஷண்ட் ரெண்டாவது வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அட்மிட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மினிஸ்டரும் வராரு. அந்த டைம்ல ஆட்சியில இருந்த மினிஸ்டர் வராரு, செக் பண்ணி பாக்குறாரு, எல்லாமே ஓகே தான். ஏதோ சின்ன பிரச்சனை, சாப்பாட்டுல ஏதோ கோளாறு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே ஆகாது, இப்போதைக்கு எல்லாருமே சேஃபா இருக்காங்க, யாருக்குமே எதுவும் ஆகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா மறுநாள் பார்க்கும்போது ஒரு குட்டி பையன் இறந்து போயிட்டு இருப்பான். அந்த குட்டி பையன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய தம்பிதான் மக்களே. அதை படிக்க படிக்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மறுபடியும் பிளாஷ்பேக். இந்த குட்டி பையன் எப்படி இறந்து போனா, சாதாரணமா ஃபுட் பாய்சன் ஆனாலாம் யாருமே இறந்து போக மாட்டாங்க. அண்ட் வந்துட்டு நேத்து அட்மிட் பண்ணப்பட்டவங்கல யாருமே சீரியஸ் கண்டிஷன்ல கிடையாது, சின்ன சின்ன வாந்தி பேதி மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. எப்படி இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாராவுடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் வருது, அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்னமோ மிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு குட்டி பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பையனுடைய பெட்டுக்கு கீழே எல்லாமே கிளீன் பண்ணி குப்பை போட்டிருப்பாங்க. அந்த குப்பை தொட்டியில ஒரு பயங்கர வீரியமான மயக்க மருந்து இருக்கு. இந்த மயக்க மருந்த ஒரு டோசேஜ் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேல கொடுத்தாலே இறந்து போயிடுவாங்களாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது கூட இந்த மயக்க மருந்தால இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது. அதாவது இந்த மயக்க மருந்தால இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த பையன் தான் ஏற்கனவே ஃபுட் பாய்சனால இறந்து போயிட்டான் இல்லையா, அதுக்கான டெஸ்ட் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. ஓகே இந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. சாராக்கு வந்துட்டு இதுக்கு பின்னாடி யாரும் இருக்கிறாங்க, கண்டிப்பா சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி அப்பத்திய சீஃப் ஆன இந்த ரெபாக்கா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க இது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணலாம், மத்தவங்க கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாராக்கு நல்லாவே தெரியும், பக்காவா பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிருக்காங்க. பேஷண்ட் வரத்துக்கு முன்னாடி நியூஸ் வருது, அதுக்கப்புறம் தான் பேஷண்ட் வராங்க அப்படின்னா இது பக்காவான ப்ரீ பிளான் தான், நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெபாக்கா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க வெயிட் பண்றாங்க. இவங்க போயிட்டு மெயிலும் தயார் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு, பக்காவா பிளான் பண்ணி ஒரு கொலையே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ மெயில் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரெபாக்கா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஃப்ட்ல விட்டுருப்பாங்க. இப்போ இந்த மெயிலை பார்த்துட்டு தான் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நம்ம தம்பி இறந்து போனதுக்கு சாதாரண அந்த ஃபுட் பாய்சனிங் மட்டும் காரணம் கிடையாது, யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்து தாடிக்கார அரவிந்த் இவங்கள மீட் பண்ணி சொல்லும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த மாதிரி ஒரு அனஸ்தட்டிக் ட்ரக் வந்துட்டு உடம்புக்குள்ள இருக்குன்னு ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னும் போது நம்ம நார்மலாவே செக் பண்ணும் போது இந்த மாதிரி அனஸ்தட்டிக் ட்ரக்லாம் இருக்கான்னு செக் பண்ணவே மாட்டோம், தேவைப்பட்டாலே ஒழிய. சோ இந்த கேஸ்லயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். உண்மையா என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முதல்ல தாடிக்காரன் காலேஜுக்கு போனவன் அங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மூலமா இந்த ரெபாக்காக்கு அந்த மெயில் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுறான். இந்த மெயில பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது. பயந்தவங்க பேகெல்லாம் தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வேற யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த தாடிக்காரனும் நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. பார்த்தவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த லேடிக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அங்க போக இவங்க காரை ஓரமா நிப்பாட்டிட்டு வேற யாருக்கோ கால் பண்ணி வர சொல்லிருக்கா, அது யாருன்னு பாக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு சரக்க போட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்க தாடிக்கார மட்டும் ஜீப்பை விட்டு
விட்டு இறங்கி நான் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவுரை எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள போறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ நடக்குது, இந்த பேய் வந்துட்டு யாரையோ கொலை பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அந்த பக்கம் டாக்டர் காமிக்கிறாங்க. ரெபேக்கா சருகு போட்டுட்டு இருக்க அந்த டேபிள் டென்னிஸ் பால் உருண்டு வருது. உருண்டு வந்தது அங்க இருக்கிற எல்லா பாட்டிலையும் தூக்கி போட்டு உடைக்குது. அது மேல இடிச்சு இடிச்சு உடைக்க இந்த லேடி பயந்து அப்படியே எந்திரிக்கிறாங்க. இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல. பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கும் போது அந்த பால் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை அப்படியே தட்டி விட இவங்க கால்ல குத்துது. ஐயோ இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போயிட்டு காலுக்கு கட்டு போடலான்னு பார்க்கும்போது அங்க இருக்க முகம் பாக்குற கண்ணாடி அப்படியே சுக்கு சுக்கா உடைஞ்சி இவங்க உடம்புழுக்க குத்துது. பயங்கரமா அட்டாக் பண்ணுது. முக்கியமா இவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ற மாதிரி அந்த பேய் கொலை பண்ண மக்களே கழுத்துல மட்டும் ஒரு பாட்டிலோடு பீஸ் குத்திக்குது. இவங்க கை காலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அறுபட்டு இருக்கு. இவங்க தான் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பேய் கொலை பண்ணுது. இப்போ இந்த எல்லா விஷயமும் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த டைம்ல யாரோ கார்ல வராங்க, உள்ளுக்குள்ள போறாங்க. எவனோ ஒருத்தன் கண்ணாடி போட்டுட்டு உள்ளுக்குள்ள வரான். வந்தவன் ரெபாக்கா இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். யாரு உள்ளுக்குள்ள வந்தா அப்படின்ற விஷயத்த தாடிக்காரன் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா மக்களே. அதுக்கப்புறம் போலீஸ் டீம் ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் டீம் கூட சேர்ந்துட்டு ஃபாரன்சிக் டீமும் வரும்போது நம்ம ஹீரோயின் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ இந்த சீஃப் டாக்டர் எல்லாமே செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஏஎஸ்பி வரான். நான் எல்லாமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணும்போது எந்த பிங்கர் பிரிண்டும் கிடைக்கல. யாரும் உள்ளுக்குள்ள உடைச்சிட்டு வந்த மாதிரியும் தெரியல, கொலை பண்ண மாதிரியும் தெரியல. இது ஒரு தற்கொலை மாதிரி தெரியுது. ஆனா இதுல ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஏஎஸ்பி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இதை ஹீரோயினும் பாக்குறாங்க. இப்ப அந்த உடைஞ்சு போன கண்ணாடியுடைய பாகங்கள்லாம் கீழே இருக்கும். அதுல ஹீரோயின் முகத்தை பார்க்கும்போது அவங்க முகம் மட்டும் இல்லாம சாராவுடைய ஃபேஸும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த ஏஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்துட்டு கண்ணாடிக்கார கூட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஒரு டாக்டர் தான். உனக்கு கரெக்டா ரெபேக்கா கால் பண்ணிட்டு அவங்க கிளம்பி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அதுக்கப்புறமா நீ கிளம்பி வர டைமும் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போற டைமும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? நீ தான் அவங்கள கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ சார் நான் ஏன் அவங்கள கொலை பண்ண போறேன்? அவங்க கால் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. நான் கிளம்பி போனேன். அதுக்குள்ள இறந்து போயிட்டாங்க. நான் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணேன். மத்தபடி நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னும் போது இவனை ஏதேதோ கேட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா பயவுள்ள உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கிளம்பலாம். ஆனா சாராவுடைய கேஸ்ல முழுமையா அந்த கேஸே முடிய போது, விசாரணை முடியும் போது குற்றவாளியை நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னும் போது இவனுக்கு ஒன்னும் புரியல. அங்க கிளம்பிட்டான். அடுத்த சீன்லயே பார்த்தா தாடிக்காரன் அரவிந்த் நம்ம ஹீரோயின் 3 பேருமே இந்த பயவள்ளிய தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு போலன்னு பொழக்கிறாங்க. என்ன விஷயமாச்சு? இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, இல்ல அப்படின்னா உன்னை இங்கேயே கொலை பண்ணி போட்டு போயிடுவோம் அப்படின்னும் போது இவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக். அந்த பாதிக்கப்பட்ட பசங்க எல்லாரையும் கொண்டு வந்து அட்மிட் பண்ண இவர் தான் செக் பண்றாரு. செக் பண்ணும் போது எல்லாருமே நல்லா இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய தம்பி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னும் போது கண்டிப்பா வீட்டுக்கு போலாம், நாளைக்கு போலாம், இன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. எல்லாருமே ஓகே இப்போ வந்துட்டு கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னு. இந்த ரெபேக்காவும் நல்ல வேலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கை தட்டிக்கிட்டே வரான். இந்த விஷயம் தான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்றான். யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மிராக்கல் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆட் கம்பெனி இருக்கான். அந்த கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் நான் தான், அலி அகமது. நீ இந்த நியூஸ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அங்க இருந்து கொண்டு வந்த பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் இறந்து போயிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தான். ஒழுங்காவே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஸ்கூல் ஒழுங்கா நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு போட்டிருக்கான் இல்லையா? அது எந்த பையன் நீ தான் முடிவு பண்ண போற. வெளியே இருக்க ஏதோ ஒரு பையன் இல்ல ஏதோ ஒரு பொண்ணை போயிட்டு ஊசி போட்டு கொலை பண்ணு அப்படின்னும் போது யார் நீ? அந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது ரெபேக்கா கூட சப்போர்ட் போல எக்கச்சக்கமா காசு வாங்கிட்டு இருக்காங்க. அவரு சொல்ற மாதிரி கேட்டு பண்ணு, அதை தவிர உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவன் காசு கொண்டு வந்திருக்கான். 2 கோடி கையில பணமா கொடுக்க இவனால மறுக்க முடியாம வெளியே போயிட்டு யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஹீரோயினுடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவனுடைய குளுக்கோஸ் போற அந்த இதுல ஊசி போட்டுறான். ஊசியை போட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அந்த பையன் கைய புடிச்சிட்டான். ஏதோ சொல்ல வரான், அதுக்குள்ள வந்துட்டு மயக்கமாயிட்டான். இந்த டாக்டர் ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அந்த பாட்டில கீழே போட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் சாரா இந்த விஷயத்தை பார்த்து கண்டுபிடிச்சு இந்த ரெபேக்கா கிட்ட வந்து எல்லாமே சொல்ல இவங்க 3 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நான் அப்பயே சொன்னேன்
இதெல்லாம் வேணாம், இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் கேட்கல, பணத்தை கொடுத்து என்ன ஏமாத்தி அந்த மாதிரி பண்ண வச்சிட்டீங்க, இப்போ பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன். சாரா வந்துட்டு காசு கொடுத்தா கிடையாது, என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்லவே மாட்டா. அவளுக்கு எது சரின்னு படுதோ அது சரி, எது தப்புன்னு படுதோ அது தப்பு. அவளெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க காசை திரும்பி வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் போக முடியாது. நீ அந்த மாதிரி போன அப்படின்னா உன்னுடைய அஜாக்கிரதையினால நீயே அவனுக்கு ஊசியை போட்டு கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ போடுவேன். எனக்கு பின்னாடி பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, உன்னுடைய வாழ்க்கையே நாசமா போகும், பரவாயில்லையா அப்படின்னு. இவன் இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சாராவை கடத்தி நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல இவனும் சாராவை ஃபாலோ பண்ணி சாரா வந்துட்டு டேபிள் டென்னிஸ் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு எங்கிருந்தோ வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆக்சிடென்ட் பண்ணி இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு குடோன்ல போட்டு அந்த குடோனை க்ளோஸ் பண்ணி விட்டு வந்திருப்பான் மக்களே. அதுக்கப்புறம் தான் யாரோ சாராவை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் சொல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அட பாவி, நாசமா போனோனி அப்படின்னா என் சாராவுடைய சாவுக்கு நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தாடிக்காரன் இவனை போட்டு பொலன்னு பொலகிறான். டேய், அவனை அடிச்சு கொலைகளை பண்ணாத, தயவு செஞ்சு சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு சொல்லும் போது இவன் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் சேர்ந்துட்டு தடுக்க ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள அந்த பையன் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க பின்னாடியே ஓடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு என்னமோ தெரிய ஆரம்பிக்குது, ஏதோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனும் சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த பையன் பயந்துட்டு ஓடினா பாத்தீங்களா, அவனுக்கு காது கேட்காது போல. அந்த காது கேட்கும் மிஷினை மாட்டிக்கிட்டு இருக்கான். பயந்துட்டு ஓடும் போது அந்த மிஷின் கீழே ஒழுகுது. இந்த பையன் வந்துட்டு அப்படியே அதை எடுக்காம ஓடுறான். ரயில்வே டிராக்ல ஓடும் போது ட்ரெயின் அடிச்சு பையன் ஸ்பாட் அவுட். அடுத்து ஸ்பாட்டுக்கு போலீஸ் ஃபாரன்சிக்லாம் வராங்க. இவன் வந்துட்டு காது கேட்காத மிஷினை மாட்டாதனால ட்ரெயினை கிராஸ் பண்ணும்போது ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது இறந்து போயிட்டான். இதுவுமே தற்கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லனா ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ சப்பையா க்ளோஸ் பண்றாங்க. அந்த மினிஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு, ஆக்சுவலா ஹீரோயின் அந்த வீடியோவை லீக் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்காக தான் அந்த ஆட் கம்பெனியோட எம்டியும் கண்ணாடி போட்டவன் ரெபேக்கா இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு தான் அந்த 2 கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதிர்கட்சிக்காரங்க கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ட் இத தனியா ஒரு போலீஸ் டீமே விசாரிக்க போறாங்க. அவங்க விசாரிச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கு நான் வந்துட்டு ஒத்து போறேன். யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்க கண்டிப்பா கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை அந்த எம்டியும் பாக்குறான். அதை பார்த்து நம்மள இந்த ஆளு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, இந்த எம்டி இறந்து போயிட்டான், ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மட்டும் கிடையாது, யாரெல்லாம் குரூப்ல இருக்காங்களோ எல்லா குரூப்புக்கும் ஒரு மெசேஜ் போகுது. இவன் பயந்துட்டு கீழே போக எல்லாரும் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. உனக்கு ஏதோ ஆயிடுச்சாமே, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ண யாரோ இவனை கடத்திட்டு போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தாடிக்காரன் அண்ட் அரவிந்த் இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு இவனை கடத்திட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு யாரும் கொலை செய்யப்படுறது பிடிக்கவே கிடையாது மக்களே. யாரு என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள கொலை பண்றது தீர்வு கிடையாது, சட்டப்படி போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா சட்டப்படி எல்லாமே பண்றாங்க. ஆனா அரவிந்தும் தாடிக்காரனும் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. எதுவா இருந்தாலும் வெட்டு குத்து கொலை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவானுங்க போல. இவனுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவனை தூக்கிட்டு வந்து அந்த குட்டி பையனுக்கு எந்த இன்ஜெக்ஷனை போட்டு கொலை பண்ணீங்களோ அதே இன்ஜெக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு போட ட்ரை பண்ணும்போது அப்ப யாரோ நம்ம ஹீரோயினை தூக்கின்னு வந்து தள்ளி விடுறாங்க. அங்க இருந்து அந்த ஏஎஸ்பி வரான். நான் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யாருமே கண்டே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பொடி பசங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஆக்சுவலா மிராக்கல் ஆட்ஸ் வந்துட்டு என்னுடைய கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளி அப்படின்ற விஷயம் வெளியே யாருக்குமே தெரியவே தெரியாது. இவனை தான் டம்மியா போட்டு வச்சிருக்கேன். அண்ட் வந்துட்டு எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்களாம், கோடி கோடியா பணம் வாங்குவாங்க, உங்களை வின் பண்ண வைக்கணும், அது மட்டும்தான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியா பணம் வாங்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா கேவலமான வேலையும் பண்ண வச்சு வின் பண்ண வைப்பாங்க. ஆனா இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன விஷயம்லாம் பண்ணி இந்த எலெக்ஷன்ல நம்மள வின் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதிகளுக்கு கூட ஒண்ணுமே தெரியாதான். இந்த விஷயம்லாம் சொல்லிக்கிட்டே கன்னோட வரான். கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறான். சாராவை எப்படி கொலை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். மக்களே, சாராவை உள்ளுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா பின்னாடி இந்த எம்டி
வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறான். அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க வந்து வாய்க்குள்ள பாலை வச்சு இந்த பொண்ணு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கி இந்த பொண்ணை அடிச்சு கை காலை உடைச்சி அந்த கை காலை கட்டி ட்ரம்முக்குள்ள இறக்கி அதுக்கு மேல அந்த காங்கிரீட் கலவையை ஊத்தி அதை காய விட்டு யாருமே கண்டே பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்மை கொண்டு போயிட்டு தண்ணிக்குள்ள போட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரிதான் கொலை பண்ண, ஆனா அது எப்படியோ வெளியே வந்துருச்சு அப்படின்னு தாடிக்காரனுக்கு சரியான காண்டு. இப்போ செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தட்டி விட்டு செமையா சண்டை போடுறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கிட்டையும் சண்டை போடும் போது அங்க அந்த பேய் வருது. நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு இங்க யாரையோ அந்த பேய் கொலை பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. வந்த பேய் ரெண்டு பேரையும் அப்படியே பொலன்னு பொழக்குது. கைய முறுக்கி காலை உடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொடூரமா எல்லாரையும் கொலை பண்ண பாக்குது. முக்கியமா அந்த போலீஸ்காரனை மேலையும் கீழையும் தூக்கி போட்டு அந்த பில்டிங் உடைய ஒரு பாகத்தையே உடைய வச்சு அவனுடைய மண்டைக்கு மேல உழ வச்சு அந்த மண்டைய நசுக்கி கொலை பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த பேய் அமைதியா போயிடுது. இந்த எம்டிய ஒண்ணுமே பண்ணவே இல்ல. எம்டிக்கு கை கால் உடைஞ்சு அந்த பையன் முடியாம கிடக்குறான் அப்படின்னு மட்டும் காமிக்கிறாங்க. இப்போ கடைசியா இந்த தாடிக்காரன் வந்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். மக்களே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். போலீஸுக்கு தாடிக்காரன் மேல பயங்கரமான டவுட். எல்லா கொலை நடக்கும் போதும் இவன் ஜீப்போட போயிருக்கான், ஆனா இவன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ரெக்கார்டா இருக்கு. இவன் மேல லைட்டா டவுட் படுறாங்க. ஆனாலுமே அந்த டேபிள் டென்னிஸ் பால்ல ஒண்ணு வந்துட்டு சாராவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கும், இன்னொன்னு வந்துட்டு அந்த ஏஎஸ்பி உடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கும். கண்டிப்பா அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா தாடிக்காரனை ஒண்ணுமே பண்ணவே இல்ல. இதே டைம்ல அந்த எம்டியை மட்டும் கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த பந்து உள்ளுக்குள்ள வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏதோ அமானுஷமா மாறுது. அவ்வளவுதான், எம்டிக்கும் பாலை கட்டிட்டாங்க, பால் ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா போட்டோ எல்லாம் போட்டு வாலெட்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. இன்னொன்னு, உங்களுக்கு பிடிச்சவங்க இப்போ இல்ல பழைய போட்டோ இருக்கு, அதை கொஞ்சம் புதுசா மாத்தி போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுவும் முடியும். உங்களுக்கு பிடிச்சவங்களையே பிடிச்ச மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் போடுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே மக்களே, பாய்.